ஹாய். நாங்கள் செம்பருத்தி செடி வாங்கி ஒரு 1 இயர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பூ வச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பனிக்காலத்தில் வந்து பூச்சி ஒன்று பிடிச்சிது ஒயிட் கலரில். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடியவே இது பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூவும் எடுக்கல, செடியும் வளரல. அதுக்கப்புறம் நானே வந்துட்டு வீட்டிலேயே இந்த அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி அது எல்லாமே ஊற்றிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவுற தண்ணியும் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆகிப்போச்சு, பூவே விடலை. அப்புறம் வந்து முட்டை ஓடு, அப்புறம் சிட்ரிக் ஆசிட் வேணும், அப்போ தான் பூ வந்து அது வளர்கிறதுக்கு அது ஸ்டிமுலேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எலுமிச்சைப்பழ தோல், ஆரஞ்சு தோலும் போட்டோம். அப்புறம் பொட்டாசியம் தேவைப்படும்னு சொன்னாங்க. ஸோ வந்து வாழைத்தோல், வாழைப்பழ தோல், வாழைப்பழம் அதாவது வேஸ்ட் ஆனது, அழுகி போனதும் போட்டாச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டாச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பவுலில் முன்னத்த நாளே போட்டு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த தண்ணி அடுத்த நாள் ஊற்றுனா பூ வரும். நாங்கள் 5 மாதம் ஆகிட்டு வரல. நானே மருந்தே வாங்குறதுக்கு போய் கேட்டுட்டு சரி நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து நிறைய மொட்டு வச்சிருச்சு. 2 செடியுமே நல்லா இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான்.